السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد فقد قال الله تعالى في كلامه العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا بني آدم قد أنزلنا عليكم لباسا يواري سوآتكم وريشا ولباس التقوى خير ذلك ذلك من آيات الله لعلهم يذكرون. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: من لبس الحرير في الدنيا لم يلبسه في الآخرة. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுடைய திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹுடைய பிரிவும் சர்வாத்தும் எம்பெருமான ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மீதும் அன்னாரின் உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபோ தாபிஈன்கள் மற்றும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொள்கின்ற நீ வாழப் போகின்ற முன்மீனான முஸ்லிமான ஆண் பெண் எல்லோர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு எத்தகைய ஒரு மார்க்கத்தை அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான் என்றால், அந்த மார்க்கம் என்பது வெறும் வணக்க வழிபாட்டை மட்டும் சொல்லும் மார்க்கம் கிடையாது. இந்த உலகத்தில் மனிதன் எதை உண்ண வேண்டும், எதை உடுத்த வேண்டும், எப்படி வாழ வேண்டும், எதை சம்பாதிக்க வேண்டும், எதை சம்பாதிக்க கூடாது என்று, எது கூடும் எது கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்கமாக அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கின்றார். தம் மனம் போன போக்கில் வாழ்கிற மார்க்கத்தை அல்லாஹ் தரவே இல்லை. நமக்கு எந்த ஒரு கட்டுப்பாடு, நாம் விரும்பியது அணிய முடியாது. எதை அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கின்றான் அதுதான் அணிய முடியும். நாம் விரும்பியது உண்ண முடியாது. எதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்ணலாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கின்றான் அதுதான் சாப்பிட முடியும். நாம் விரும்பிய இடத்துல இருக்க முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த இடத்துல இருந்தால் அல்லாஹ் தஆலா சந்தோஷப்படுவான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கின்றான் அந்த இடத்துல நம்ம தங்க முடியும். அதே போல எல்லா விஷயமும் சரி, ஒரு மனிதனுடைய எல்லா விதமான செயல்பாடும் அவனுடைய எல்லா விதமான ஏற்பாடும் எப்படின்னு சொன்னா, இந்த மார்க்கம் என்ன சொல்லிக்கிறதோ அதை பின்பற்றி வாழ்வதற்கு அல்லாஹ் தஆலா அது வெற்றியை அல்லாஹ் தஆலா பெற்றிருக்கிறான். அந்த அடிப்படையில நம்முடைய வாழ்க்கையில வாழ்வாதாரத்துக்கு, அதாவது சொல்லுவாங்க இல்லையா, வாழ்வியல் அடிப்படையில் சொல்லுவாங்க. பொதுவாக யாருக்கிட்ட கேட்டுவாங்க உங்களுக்கு என்ன தேவை சொன்னா, அவங்க எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு 3 அடிப்படை விஷயம் சொல்லுவாங்க. என்னன்னா, உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இடம் சொல்லுவாங்க. எல்லா நோக்கம் அதுதானே. எதுக்கு சம்பாதிக்கிறீங்க கேட்டா, என்னங்க உண்ண உணவு, உடுத்த உடை, நல்லபடியா என்ன செய்வோம், வசிக்கக்கூடிய ஒரு வீடு, இந்த 3 என்ன செய்வாங்க சொன்னா எல்லோருக்குமே இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை விஷயமாக இருக்கிறது. அந்த 3 அடிப்படை விஷயத்துல ஒரு அடிப்படை விஷயம் தான் உடை என்பது. இப்ப இந்த மார்க்கம் எல்லாத்தையுமே சொல்லக்கூடிய மார்க்கம். ஒரு மனிதன் அணியக்கூடிய அந்த உடை விஷயத்துல எந்த அளவுக்கு சொல்லி இருக்கோம். ஏன் சொன்னா, உடை என்பது பார்த்தீங்க சொன்னா சில நேரத்துல அது உடையா இல்லையா என்பது சந்தேகம் வந்துடும். சில பேர் போட ட்ரெஸ் பார்த்து வச்சுங்களேன், அந்த ட்ரெஸ் தான் போட்டுருக்காங்க நமக்கு தெரியாது. எதுக்காக மார்க்கம் ஆடை விஷயத்தில் சொல்லிக்கிறதோ, குறிப்பாக எல்லாத்துக்குமே நோக்கம் இருக்கிற மாதிரி ஆடைக்கும் ஒரு நோக்கம் இருக்கு. எதுக்காக ட்ரெஸ் போடுறோம், ஏன் அவனும் ஏன் முன்பு ஓதிய ஒரு ஆயத்தில் அல்லாஹ் தஆலா எப்படி சொல்லி காட்டுவான், யா பனி ஆதம, ஆதமின் சந்ததிகளே, கத் அன்ஸல்னா அலைக்கும் லிபாஸா, நிச்சயமாக நாம் உங்கள் மீது ஆடையை இறக்கி இருக்கிறோம் அல்லாஹ் சொல்றான். ஆடையை அல்லாஹ் தஆலா இறக்கி தந்திருக்கிறார் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சொல்லிட்டு அதுக்கு நோக்கம் என்ன, யுவாரி சௌஆதிக்கும்,
உங்களுடைய மானத்தை மறைக்கக்கூடிய ஆடை. முதல் நோக்கம் என்னவாக இருக்கணும்? ஆடைக்கு நம்முடைய உடல் இருக்கக்கூடிய அவுரத்தில் சொல்லக்கூடிய மறைக்கக்கூடிய பாகத்தை மறைக்கும் அளவுக்கு அந்த ஆடை இருக்கணும். ஆணுக்கு என்று சில பகுதிகள், பெண்களுக்கு என்று சில பகுதிகள் மார்க்கம் தெளிவாக சொல்லி காட்டுகிறது. அப்ப எதையெல்லாம் மறைக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லிக்கிறதோ, எதெல்லாம் கட்டாயமோ அது மறைக்கும் அளவுக்கு என்ன செய்யணும்? முதல் அடிப்படை தகுதி ஆணைக்கு என்ன சொன்னால் அவனுடைய மானத்தை மறைக்க வேண்டும். ஒரு மானத்தை வெளிப்படுத்தக்கூடிய, அந்தரங்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஆணை என்பது அல்லாஹ்வுடைய பார்வையில ஆணையே கிடையாது. இப்ப அல்லாஹ் சொல்லக்கூடிய முதல் தகுதி என்ன சொன்னா, யுவாரி சவாத்திக்கும், உங்களுடைய மானத்தை மறைக்கக்கூடிய ஆணையை நாம் தந்து அல்லாஹ் சொல்லி காட்ட. இது முதல் தகுதி. இரண்டாவது அல்லாஹ் சொல்றா வரைஷா, அலங்காரம், அழகுக்காக வேண்டி. இரண்டாவது என்ன? இரண்டாவது தகுதி என்னங்க? ஆடை என்பது ஒரு அலங்காரம். சொல்லுவாங்க இல்லையா, ஆடை, அதாவது ஆடை இல்லாதவன், ஆடை அணிந்தவன் ஆடை இல்லாத அலங்காரம் சொல்லுவாங்க. ஆடை அணிந்தது ஆடை மரியாதை. ட்ரெஸ் போடுறதா அந்த பாதுகாப்பு சொல்ல முடியும் இல்லைங்களா? அப்ப ஆடை அணியணும். ஆடை ஒரு ஆடையை வந்து எப்படி சொன்னா, நம்ம வந்து சொல்லுவாங்க இல்லையா, ஒரு அலங்காரமாக மார்க்கம் சொல்லக்கூடிய வகையில எந்த ஆடை அணிந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து விரும்புவானோ என்ன செய்யணும்? அந்த ஆடை அணிவதற்கு நம்ம தயாராக இருக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனா ஆடையை பற்றி சொல்லும் பொழுது சொல்லுவாங்க இல்லையா, சில நேரத்தில் ஆடை அணிந்தா பெருமை வருமா? பெருமை அணிக்காது. பெருமையை வந்து உண்டாக்கக்கூடிய ஆடையும் சில ஆடை இருக்கு. அந்த ஆடையை வந்து மார்க்கம் என்ன செய்யல, அனுமதிக்கவில்லை. ஆனா அதே நேரத்தில் வந்து சில ஆடைகள் வந்து அல்லாஹ் தஆலா வந்து என்ன செய்யற, அல்லாஹ் தஆலா அணிய சொல்லியிருக்கிறார். அந்த ஆடை வந்து பார்க்க அழகாக இருக்கும். அந்த ஆடை அழகாக இருப்பதனால வந்து ஏதாவது குற்றம் வருமா பார்த்தா அந்த குற்றம் வராது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு ஹதீஸ்ல வருகிறது, யாருடைய கல்புக்குள்ள வந்து கருகரு வந்து பெருமை இருக்குமோ அவங்க வந்து சொர்க்க போக மாட்டாங்க சொல்லும் பொழுது ஒரு சஹாபி கேட்காங்க, ரசூலுல்லாஹ், ஒரு மனிதன் வந்து தான் வந்து நல்ல ஆடை அணியணும், நல்ல ட்ரெஸ் போடணும், நல்ல செருப்பு போடணும்னு சொல்லி விரும்புறாரு, அது வந்து பெருமையாகுமா கேட்கறாங்க. சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால, அல்லாஹ் தஆலா அழகானவன், அவன் அழகதான் அல்லாஹ் விரும்புறான். அல்லாஹ் தஆலா அழகானவன், அவன் என்ன செய்யறான்? அவனுடைய படைப்பான மனித படைப்பு எப்படின்னு சொன்னா அல்லாஹ் தஆலா அழகாக இருக்க வேண்டும், அல்லாஹ் தஆலா விரும்புற சொல்லி சொல்றாங்க. பெருமை என்பது என்ன தெரியுமா? ஆடையிலோ சிறுபண்புகளோ கிடையாது. என்ன சொன்னா பத்தருல் ஹக்கி, சத்தியத்தை மறுப்பது. ஒரு சத்தியமான மார்க்கத்தை விஷயத்தை சொல்லும் போது, மார்க்கத்தை பற்றி ஒரு ஆயத்தோ அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வார்த்தையை சொல்லும் பொழுது அது ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று மறுப்பது என்னது? அது பெருமையின் அடையாளம். மக்களை வந்து கேவலமாக பார்ப்பது ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. அப்ப என்ன சொன்னா, ஒரு மனிதன் அழிக்க முறையில் ஆடை அணிவது மார்க்கம் என்ன செய்யல, தடை செய்யவில்லை. அதுக்கு அடுத்தபடியாக அல்லாஹ் இந்த இதே ஆயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சிறந்த ஆடை எது தெரியுமா? வலிபாசு தக்வா, வலிபாசு தக்வா. நமக்கு சொன்னா இல்லையா, அதாவது ஒரு ஆடை அணிகிறோம், ட்ரெஸ் போடுறோம், அந்த ட்ரெஸ் என்பது வந்து உடலை மறைக்கும். ஆனா உள்ள என்ன செய்யணும்? உள்ளத்துல இறையச்சம் உள்ள ஆடை. அல்லாஹ் சொல்றான் வலிபாசு தக்வா, இறையச்சம் என்ற ஆடை இருக்கு பாத்தீங்களா, தாலிக கைருன், அது சிறந்தது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அது இன்னும் மேல, இன்னும் மேல. அப்ப எதுக்கு சொல்லணும்னு சொன்னா, இந்த மாதிரி வந்து மார்க்கம் வந்து ஆடை விஷயத்தில் வந்து தெல்ல தெளிவாக பலவிதமான ஹதீஸ், பலவிதமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பார்க்கிறோம். அந்த காலத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வந்து அவ்வளவு வசதி இல்லாத காலத்துல கூட என்ன செய்வாங்களா, உடலை ஃபுல்லா மறைத்துக் கொள்வாங்க. அன்னைக்கு ஆடை அதுதான். இரண்டு போர்வை இருக்கும். அந்த இரண்டு போர்வை என்ன செய்வாங்க சொன்னா, ஒரு மேல போத்திப்பாங்க, இன்னொரு கீழே என்ன செய்வாங்க, வேட்டி போல கட்டி கொள்வார்கள். இப்படி எல்லாம் அந்த காலத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஆடை அணிந்திருந்தாங்க. இன்னும் சொல்ல போனா சில நேரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ஆடை என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அவங்க ஒரு சில ஆடை இருக்குமா, ஒரு ட்ரெஸ் நல்ல ட்ரெஸ் இருக்கும். அது எப்படி சொன்னா, யாராவது வந்து மக்கள் வெளியூர்ல இருந்து மக்கள் சந்திக்க வந்தாங்க சொன்னா சந்திக்க போவாங்க. அப்ப நல்லா அவங்க அணிஞ்சு போயிருக்காங்க, அது பார்க்கிறோம். அப்ப அந்த மாதிரி வந்து மார்க்கத்துல என்ன செய்யணும், மார்க்கம் வந்து இஸ்லாத்துல வந்து இந்த ஆடை என்பது மிக முக்கியமான விஷயமாக சொல்லப்பட்டுள்ளது. குறிப்பாக பார்க்கும் பொழுது தொழுகை நேரத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறா, புது ஜீனத்துக்கும் இந்த குல்லி மஸ்ஜிதின், நீங்க ஒவ்வொரு தொழுகை என்ன செய்யணும், நீங்க உங்கள் ஜீனத்தை வந்து, ஜீனத் என்பது அழகு, அலங்காரம், உங்கள் அழகு அலங்காரத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுமாறு அல்லாஹ் சொல்லி காட்டுறார். என்ன அலங்காரம் என்பது? தொழுகைக்கு வரும், அதுக்குரிய ஆடை அணிந்து பள்ளிக்கு வரக்கூடாது, அதுக்கான ஆடை அணிந்து தொழுக கூடாது. ஆடை வந்து சுத்தமாக இருக்கணும். அல்லாஹ் சொல்லுவார், தியாபக ஃபதஹீர், நபியே உங்களுடைய ஆடை வந்து சுத்தப்படுத்துங்க அல்லாஹ் சொல்லி காட்டுறார். ஆடை எப்படி இருக்கணும்? சுத்தமாக இருக்க வேண்டும்.
அந்த ஆடை எந்த ஆடை அணியலாம். இன்னும் சொல்ல போனால் எல்லாவற்றிலுமே வந்து பல்ல சுண்ணத் இருப்பது போல ஆடையில இருக்கு, ஆடையில சுண்ணத் இருக்கு. என்ன ஆடை, எந்த ஆடை நபிசல்லாஹு சுண்ணத்து சொல்லியிருக்காங்க சொன்னா, யார் வந்து வெள்ளை நிறத்தை ஆடை அணிவாங்களோ அது நபிசல்லாஹு சுண்ணத்து சொல்லியிருக்காங்க, சிறந்த ஆடை சொல்லியிருக்கிறாங்க. எந்த ஒரு சொன்னா சொல்றாங்க பாருங்க, இன்ன அஹ்ஸன மா ஸுர்துமுல்லாஹ பிஹி ஃபீ குபூரிக்கும் வ மஸாஜிதுக்குமுல் பயாத். நபிஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸ் என்ன சொல்றாங்க, இன்ன அஹ்ஸன மா ஸுர்துமுல்லாஹ பிஹி ஃபீ குபூரிக்கும், உங்களுடைய கபறுகள்ல நீங்க அல்லாஹ்வை சந்திப்பீங்க பாத்தீங்களா, அந்த சந்திக்கும் போதும் சரி, நீங்க பள்ளியில தொழுகும் போதும் சரி, சிறந்த ஆடை எது தெரியுமா, அல் பயாத், வெள்ளை நிறத்த ஆடை சொல்லிருக்காங்க. அதான் வந்து மௌதானா கஃன் அணியும் போது வெள்ளை துணி கஃன் போடுறோம். ஆனா வந்து மற்ற துணி கஃன் தவறு இல்லை. ஆனா என்ன சொல்ல, சிறந்தது எது சொல்லி பார்க்கும் பொழுது அழகிய சுத்தமான வெள்ளை நிறத்துல கஃன் அணிந்து இந்த ஜனாஸை அடக்கம் செய்வது சுன்னத். அதே போல ஒரு பள்ளிக்கு தொழ போறோம், பள்ளிக்கு எப்படி சொன்னா ரப்ப சந்திக்க போறோம், அல்லாஹ் தஆலா சந்திக்க போறோம். சந்திக்க போகும்பொழுது அந்த ஆடை வந்து சுத்தமான முறையில அழுக்கு இல்லாம என்ன செய்யணும், நல்லா பரிசுத்த பள்ளிக்கு வராத பாத்தீங்களா, இது அல்லாஹ் தஆலா விரும்புறான், அல்லாஹ் தஆலா விரும்புறான். இன்னும் சொல்ல போனால் அத்-துஹூரு ஷத்ருல் ஈமான், சுத்தமாக இருப்பது ஈமானுடைய பகுதி என்று நபிஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. அப்ப சுத்தம் எதுல இருக்கு பாருங்க, ஆடை. ஒரு மனிதன் வந்து தன் ஆடையை வந்து செடிவரை ஒருத்தர் செய்தால் சொன்னா அவங்க ரொம்ப வந்து நபிஸல்லல்லாஹு விரும்பி இருக்கிறாங்க. ஒன்னும் இல்லை, நபிஸல்லல்லாஹு அவரை பார்க்கறதுக்கு ஒரு கோத்திரம் ஒரு மக்கள் வராங்க, வெளியிலிருந்து மக்கள் சில கூட்டமாக வராங்க. கூட்டமாக வந்து எப்படி சொன்னா அந்த கூட்டத்தை ஒரு கோத்திரம் பேர் ஞாபகத்துக்கு வரல, ஆனா அந்த சம்பவம் ஞாபகம் இருக்கு. வராங்க, நேரம் வரும்போது எப்படி சொன்னா நபிஸல்லல்லாஹு சந்திக்கிறாங்க. சந்திக்கும் போது எப்படி சொன்னா நேரம் வந்து அதாவது சொல்லுவாங்க, உடலை சுத்தம் பண்ணாம ட்ரெஸ் வந்து அடுத்த ட்ரெஸ் வந்து மாத்தாம சில அந்த கூட்டம் நேராக நபிஸல்லல்லாஹு சந்திக்க போகிறாங்க. ஆனா அந்த கூட்டத்தினோட தலைவர் இருப்பாங்க இல்லையா, எல்லாத்தையும் தலைவர் அந்த கூட்டத்து தலைவர் இருப்பாங்க. அவர் என்ன செய்யறாரு, அந்த மக்கள் வந்து எந்தெந்த பொருள்லாம் தூக்கி போடுறாங்க அதை ஒழுங்குபடுத்துறாரு. அதே போல அவனுக்கு நேரம் போறாரு, குளிக்கிறாரு, நல்ல ட்ரெஸ் போறாரு, என்ன செய்யறாரு, நீட்டாக சுத்தமாக நபிஸல்லல்லாஹு சந்திக்க போறாரு. கூட வந்து கூட்ட குளிக்கவே இல்லை, பொருள் அப்படியே போட்டுட்டாங்க, ட்ரெஸ் அழுக்காக இருக்கு, சந்திக்க போறாங்க. ஆனா கூட தலைவர் என்ன செய்யறாரு சொன்னா சுத்தமா என்ன செய்யறாரு, தன்னை சரி பண்ணிக்கிறாரு. நபியை சந்திக்க போறோம், நபியை சந்திக்கும் போது அதுக்கு இன்னொரு கண்ணிய சந்திப்பு கண்ணியமாக இருக்க வேண்டும். அப்ப என்ன செய்யறாரு, தன்னை சீர்படுத்தி கொண்டு தண்ணி குளித்து தன் உடல் குளித்து சுத்தமான ஆடை அணிந்து ரசூலுல்லாஹ் சந்திக்க போறாங்க. இது பார்த்த நபிஸல்லல்லாஹு சொல்றாங்க, உங்ககிட்ட வந்து அல்லாஹ் தஆலாவுக்கு பிடித்தமான 2 குணம் இருக்கு சொல்றாங்க. என்ன குணம்? ஒன்று சகிப்பு தன்மை. ஏன்னா ஒரு கூட்டத்துக்கு தலைவர் கூட்டம் என்னங்க ரொம்ப வந்து அநாகரிகமா நினைச்சிட்டாங்க, எல்லா போட்டு அங்கேயே போட்டுட்டு போயிடறாங்க. அவர் என்ன செய்யறாரு, சகிப்பு தன்மையோட அந்த பொருள்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு என்ன செய்யற சொன்னா ஒதுக்கி வைப்பது என்று சகிப்பு தன்மை, இது அல்லாஹ் விரும்புறான். இரண்டாவது எப்படி சொன்னா, ஒருத்தர் சந்திக்க போறோம், சந்திக்க போகும்போது எப்படி சொன்னா நம்ம அலங்கோலம் போடாம நமக்கு என்ன ஆடை இருக்கிறதோ அந்த ஆடையில சிறந்த ஆடை அணிந்து செல்வது என்பது அது வந்து அல்லாஹ் விரும்புவதாக நபிஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. அப்ப இந்த மாதிரி வந்து பார்க்கும் பொழுது அதுக்கு நம்ம நம்ம பள்ளிக்கு வரோம், தொழுக போறோம், எதுக்கு தொழுக போறோம், அல்லாஹ் தஆலா சந்தித்து தொழுக போறோம். இதுதான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், குது ஸீனத்துக்கும் இன்த குல்லி மஸ்ஜிதின், நீங்க ஒவ்வொரு தொழுகையிலும் என்ன செய்யணும், உங்களுடைய அலங்காரத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுமாறு அல்லாஹ் தஆலா வலியுறுத்துகின்றான். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க பாக்குறோம் சில ட்ரெஸ் ஆடை ட்ரெஸ் போடுறோம், அந்த ட்ரெஸ் என்பது எதை போடுற நபிஸல்லல்லாஹு விரும்பி இருக்காங்க சொல்லும் பொழுது அதாவது சொன்னா கைகள் மறைக்கணும் சொன்னாங்க. அதாவது முழங்கை மதித்து ஆடை என்பது சில பேர் அழகு ட்ரெஸ் போடுவாங்க, பிரச்சனை இல்லை, மார்க்கத்தை தடுக்கல. ஆனால் கூட சிறந்த ட்ரெஸ் சொல்லி பார்க்கும்போது என்ன செய்யணும், முட்டை மறைத்து வந்து முழங்கை அணிந்து என்ன செய்யணும், ஆடை அணிந்து பள்ளிக்கு வருவது என்பது சிறந்தது என்பதாக நபிஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி பார்க்கும் பொழுது சிலர் எப்படி சொன்னா சில விஷயத்தை நபிஸல்லல்லாஹு தடுத்துருக்காங்க. சில ஆடை ஆண்களுக்கு வேண்டி என்ன சொன்னா பட்டு ஆடை என்பது ஆண்களுக்கு ஹராம் என்பதாக நபிஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. இன்னும் சொல்ல போனா ஆண்களுக்கு வந்து 2 விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. பட்டு வச்சிருக்காங்க, ஒரு பேர் தங்கத்தை வச்சிருக்காங்க சொல்றாங்க. இந்த 2 வந்து என்னுடைய உம்மத்திலே ஆண்களுக்கு ஹராம், பெண்களுக்கு ஹலால் சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி பார்க்கும் பொழுது அந்த ஆடை வந்து எப்படி சொன்னா சொல்லி காட்டுறாங்க, யாரு வந்து இந்த உலகத்துல பட்டு ஆடை அணிவாரோ லம் யல்பஸஹு ஃபில் ஆখিরা, அவன் செய்வன் மறுமையில் வந்து அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துல அந்த ஆடையினால தரமாட்டான் என்பதாக நபிஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. அப்ப எதுக்கு சொல்றோம்னு சொன்னா இந்த மாதிரி வந்து ஆடைகள் கூட எது கூடும் எது கூடாது, எதை அணியலாம் எது அணியக்கூடாது செய்யுதுங்க மார்க்கம் சொல்லுகிறது. அதே போல பார்க்கும் பொழுது சில கலர்
சில நிறமுள்ள ஆடை வந்து அணியக்கூடாதுங்க. மார்க்கம் என்ன சொன்னா குங்குமம் நிறமுள்ள அந்த ஆடை அணிவது மார்க்கம் வந்து தடை செய்கிறது. குங்குமம் நிறம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த குங்குமம் நிறத்துள்ள ஆடை அந்த கலரை தவிர மற்ற எல்லா கலரும் போட்டுக்கொள்ளலாம். அதே போல பார்க்கும்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, ஆடை அணியும் போது ஆண்களுக்கு எப்படி சொன்னா கீழே என்ன செய்யக்கூடாதுங்க, கழுதைகள் கீழே, அதாவது பூமியில வந்து இழுபடும் மாதிரி வந்து ஆடை அணிவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தடுத்துருக்கிறாங்க. அல்லாஹ் சபிக்கிறாங்க. யாரும் வந்து வேட்டியா சரி பேண்ட் போட்டாலும் சரி எப்படி சொன்னா பாதம் கீழே அந்த ஆடை போகக்கூடாது. அது காரணம் மேல இருந்து சரி ஆடை தூக்கி கொண்டு இருக்க வேண்டும். ஏன்னா வெளியே நடக்கும்போது எப்படி சொன்னா ஒரு காலம் வந்து அது பெருமை இருக்கும். ரெண்டாவது எப்படி சொன்னா வெளியில் இருக்கக்கூடிய நஜிஸ்ல வந்து ஆடையில் பட்டுக்கொண்டு என்ன செய்யும், நம்ம அமளி வந்து வீணாக்கி விடுவதற்கு அதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்ப என்ன சொல்ல சிந்திச்சு பார்க்கணும். இப்பொழுது வந்து மார்க்கம் தெல்ல தெளிவாக ஆடி விஷயத்தை என்ன செய்யுங்க ரொம்ப தெல்ல தெளிவாக சொல்லிக்கிறது. அதே போல பார்க்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, சில நேரத்தில் வந்து எப்படி சொன்னா சில பேருக்கு அதிகமான செல்வத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்துருப்பான், ஏகப்பட்ட செல்வம் இருக்கும். ஆனா அவன் ட்ரெஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா அவன் செல்வத்தை சொந்தக்காரரா சொல்ல முடியாது. நல்ல பெரிய பணக்கார கோடீஸ்வரர் இருப்பாங்க, ட்ரெஸ் பார்த்து எப்படி சொன்னா எப்படி இருப்பாங்க, ரொம்ப கொஞ்சம் அன்றாட காட்சி மாதிரி ட்ரெஸ் போட்டு இருப்பாங்க. இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிச்சிருக்கிறாங்க. எப்படி சொன்னா ஒரு சஹாபி என்ன செய்யறாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு சஹாபி வராரு, அவர் வரும்போது சொன்னா கந்தலான ஆடை அணிஞ்சிட்டு வராரு, கந்தலான ஆடை அணிஞ்சிட்டு வராரு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, அல்லாஹ் தஆலா வந்து உங்க செல்வத்தை அல்லாஹ் கொடுத்துருக்கிறதா கேட்கறாங்க. அப்ப அவர் சொல்றாரு என்ன தெரியுமா, அல்லாஹ் தஆலா வந்து எப்படி சொன்னா ஆத்தானி அல்லாஹ் மின் இப்லி பல் கனமி பல் கைலி, யா அல்லாஹ் யா ரசூலுல்லாஹ் இந்த அல்லாஹ் தஆலா வந்து அதிகமான ஒட்டகத்தை கொடுத்திருக்கிறார், அதிகமான வந்து மாட்டை கொடுத்திருக்கிறார், அதிகமான வந்து ஆட்டை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறார். அப்ப சொல்லி தன் செல்வத்துல மறுமையை சொல்றாரு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, இதா ஆதால்லாஹு மாலன், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு செல்வத்தை கொடுத்திருக்கிறான்னு சொன்னா பல் யுரா அலைக அஸ்ர நிஅமத்தில்லாஹி வ கராமத்திஹி, அல்லாஹ்வுடைய நிஅமத்துடைய அடையாளம் உன் மீது காணப்படும்னு சொல்றாங்க. அல்லாஹ் செல்வத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறார், நல்ல வசதி என்ன செய்யணுங்க, அந்த வசதி என்பது ஆரின் மூலம் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க. பெருமைக்காக இல்ல, அல்லாஹ் நியமத்தை வெளிப்படுத்தணும் என்பது மார்க்கம் சொல்லிக்கிறது. அப்ப அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நம்ம வந்து பார்க்கிறோம், எதெல்லாம் நம்ம வந்து சொல்லலாம் இல்லையா, ஆண்களாக கூட பெண்களாக கூட பார்த்தீங்கன்னு சொன்னா ஆடை விஷயத்துல வந்து ரொம்ப கவனக்குறைவாக இருக்கிறவங்க, ரொம்ப கவனக்குறைவு. பெண்கள் எடுத்து சொன்னா எப்படி சொன்னா சொல்றாங்க, பெண்களுக்கும் சில ஆடை இருக்கு இல்லைங்களா, அவங்க முகம்லாம் மறைக்கணும் சொல்றாங்க. அதாவது முழுங்கை மறைக்கணும், தன் உடலை வந்து மறித்து வெளியே செல்ல வேண்டும் என்பது மார்க்கம் சொல்லக்கூடிய கட்டளை. ஆண்களுக்கு அதே மாதிரி தான். அப்ப என்ன சொன்னா இந்த ஆடை என்பது என்ன சொன்னா மனித வாழ்க்கையில வந்து மிக முக்கியமான விஷயமாக சொல்லப்படுகிறது. அதே மாதிரி பார்க்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தை கூட எப்படி சொன்னா அல்லாஹ் நபினா நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கும் போது அல்லாஹ் என்ன சொன்னா ஆடை வந்து அல்லாஹ் படைச்சிருக்கான், அதுக்கு ஒரு ஆடை இருந்தது. எப்போ சொன்னா அந்த நேரத்துல வந்து அவங்க வந்து அல்லாஹ் தஆலா தடுத்த அந்த கனியை சாப்பிட்டதுனால தான் என்ன ஆச்சு, அல்லாஹ் தஆலா ஆடையை நீக்கி விட்டு அல்லாஹ் அந்த பூமிக்கு அனுப்பினார். தவிர சொர்க்கத்தை ஆடை எப்படி படைச்சாங்க, சிறந்த ஆடையை படைத்ததான் குர்ஆன்ல பார்க்கிறோம். அப்ப என்ன சொன்னா இந்த மாதிரி வந்து மார்க்கத்துல வந்து ஆடைக்கு சில முக்கியத்துவம் மார்க்கம் சொல்லுகிறது. அதே போல என்ன சொன்னா நம்ம பிள்ளைகள் சொல்லி தரணும். பசங்க ட்ரெஸ் கேட்கறாங்களா, ட்ரெஸ் நோக்கம் என்ன, ஆடையிலிருந்து மானத்தை மறைக்க வேண்டும். அடுத்து என்ன செய்யுங்க, அலங்காரமா இருக்கணும். அலங்காரம் என்ன தெரியுமா, நமக்கு மட்டும் பெருசா பார்த்தா அந்த அலங்காரம் என்பது ஒரு கண்ணியத்தை உருவாக்க வேண்டும், கண்ணியத்தை ஏற்படுத்தணும். சில பேர் ட்ரெஸ் பார்த்தா கண்ணியை கொலைஞ்சிருவாங்க, சில ட்ரெஸ் பார்த்து எப்படி சொன்னா கண்ணியமே கொலைஞ்சிடும். அந்த ட்ரெஸ் சில வந்து போட்டுட்டு வராங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆடை எப்படி சொன்னா மனிதனுடைய ஈமானை வந்து பாழாக்கிறவருக்கு சில ஆடை இருக்கிறது. அப்ப என்ன சொன்னா இதெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறார், குல் மன் ஹர்ரம ஸீனத்தல்லாஹி அல்லதி அஹ்ரஜ லிஇபாதிஹி, அல்லாஹ் தஆலா சில பேருக்கு வந்து அனுமதி அளித்த வகையில எதெல்லாம் அல்லாஹ் தஆலா வந்து அணியலாம் என்று அல்லாஹ் அனுமதித்தானா என்ன செய்யணும், நாம் வந்து அணியலாம். அது வந்து ஹராம் கிடையாது. யாராவது ஒருத்தர் வந்து இல்லங்க நான் அணிய மாட்டேன் இது தேவையில்லை சொல்லி வெளியில சொன்னா அல்லாஹ் சொல்லி காட்டுற நபி நீங்க சொல்லுங்க, மன் ஹர்ரம ஸீனத்தல்லாஹி அல்லதி அஹ்ரஜ லிஇபாதிஹி, அல்லாஹ் தஆலா தன்னுடைய அடியார்களுக்காக அல்லாஹ் வெளிப்படுத்திய இந்த அலங்காரத்தை யார் ஹராமாக்கி தலை கேட்கிறான். அல்லாஹ் தஆலா ஹலாலாக்கி கேட்கிறான். உலகத்துல வந்து சில அலங்காரத்தை போடலாம், சில ட்ரெஸ் எல்லாம் போடலாம், என்ன செய்யலாம், தன்னுடைய அழகிலிருந்து வெளிப்படுத்த சொல்றாங்க இல்லையா, கண்ணியமாக வாழ சில ஆலயம் அணியலாம், மார்க்கம் தர சொல்லவே இல்லை. இதை வந்து ஒரு வேணாம் சொல்லிட்டு விலகி கொண்டு தன் மனம் போல ஆடை அணிஞ்சு சொன்னா அதுதான் அல்லாஹ்வோட பாதையில அல்லாஹ்வுடைய சாபத்தை வந்து உண்டு பண்றதுக்கு இந்த ஆடை ஒரு காரணமாக அமைஞ்சிடும். ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை வந்து மிக உயர்ந்த மார்க்கத்தை எல்லாம் பண்றாங்க சொல்றாங்க இல்லையா. மார்க்கம் சொன்னா நம்ம அமல் செய்யறோம், அந்த அமல் செய்யும் போது கூட பாத்தீங்க சொன்னா அந்த அமலுக்கு சில தாற்பயம் இருக்கு. தொழுவை பள்ளிக்கு தொழுவோம், தொழுவது என்ன செய்யணும் சொன்னா ஆடை என்பது சுத்தமா இருக்கணும் சொல்றாங்க இல்லையா. எப்படி வந்து தொழுகைக்கு ஒரு அடிப்படை விஷயம், அதாவது உடல்
அதனால இடம் சுத்தமாக இருக்கணும், உடையும் சுத்தமாக இருக்கணும், உடலும் சுத்தமாக இருக்கணும், தொழுகக்கூடிய இடமும் சுத்தமாக இருக்கணும். அப்ப என்ன சொன்னா இது எல்லா விஷயமா இதெல்லாம் வந்து பேர் நம்ம ஆடை அணிய வேண்டும். குறிப்பாக என்ன சொன்னா ஆடை வந்து அணியும் போது புது ஆடை அணிகிறோம், புது ட்ரெஸ் போடுறோம். அது முசல்லா கட்டத்து விவரம் தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹி அல்லதி கசானி ஹாதா பிகைரி ஹவுலி மின்னி வலா குவா. அதாவது புது ட்ரெஸ் போடும்போது துவா செய்யணுமா? என்ன துவா அது? அதாவது நம்ம அரபி தெரியல துவா தமிழ்ல கேட்டுக்கலாம், ஒரு பிரச்சனை இல்லை. இந்த ஆடையை அணித்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் சொல்றதுதான் அது. நம்ம ட்ரெஸ் சில பேர் வந்து எவ்வளவு பேர் ட்ரெஸ் இல்லாம செய்றாங்க, அதுக்கு வழி இல்லாம வாழுறாங்க. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வந்து புது ஆடையை வந்து அணியக்கூடிய ஒரு வழி அல்லாஹ் ஏற்படுத்துறான்னு சொன்னா அந்த ட்ரெஸ் போட்டு என்ன செய்யணும்? அல்ஹம்துலில்லாஹி அல்லதி கசானி ஹாதா பிகைரி ஹவுலி மின்னி வலா குவத்தின். என்னோட முயற்சியோ என்னுடைய எந்த விதமான ஒரு ஏற்பாடும் இல்லாம எனக்கு இதை அணிவித்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் தான் இந்த துஆவுடைய அர்த்தம். அதே போல எப்படி சொன்னா ஒரு சட்டை போடுறோம், சட்டை போடும்போது சொன்னா வலது பக்கம் ஆரம்பிக்கணும், எத்தனை வந்து இடது பக்கம் போடக்கூடாது. நம்சல்லா சுன்னத்தாரு அவருடைய ஆடை அணியும் போது அவங்க செய்த சுன்னத்தாரு தான். ஆக அந்த அடிப்படையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம நல்ல மார்க்கத்தை அல்லாஹ் தந்திருக்கின்றான். அந்த மார்க்கத்துடைய உண்மையை விளங்கி தன்மையை விளங்கி என்ன செய்யணும்? நாம் வந்து வாழ்ந்து அல்லாஹ்வுடைய முஹப்பத்தை பெற அல்லாஹ் கிருபை செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துல்லாஹி சொல்லுங்க.